ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து ஹைட்ரோகார்பன். ஹைட்ரோகார்பனுக்கு இன்னொரு பேர் வந்து அல்கேன் அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா பாரஃபின் அப்படின்னு சொல்லலாம். ஹைட்ரோகார்பனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹைட்ரஜனும் கார்பனும் சேர்ந்து படிக்கக்கூடிய கெமிஸ்ட்ரிக்கு பேரு ஹைட்ரோகார்பன். ஹைட்ரஜனும் கார்பனும் சேர்ந்து படிக்கக்கூடிய காம்பவுண்ட்ஸ், சேர்ந்த காம்பவுண்ட பத்தி படிக்கக்கூடிய வேதியியல், அதனால அதுக்கு பேர் வந்து ஹைட்ரோகார்பன் ஒரு பேர். ஏன் ஹைட்ரோகார்பன் சொல்றோம்? நம்ம கார்பனும் ஹைட்ரஜன் சேர்த்தோம், கார்போ ஹைட்ரஜன் சொல்லலாமே. ஏன் ஹைட்ரோகார்பன் சொல்றோம்னா, ஹைட்ரஜன் வந்து பீரியாடிக் டேபிள்ஸ்ல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ஸ், அதனால அதுக்கு பீரியாடிட்டி ஃபர்ஸ்ட் கொடுத்து ஹைட்ரோகார்பன் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? அப்புறம் ஹைட்ரோகார்பன் வந்து கிளாசிபிகேஷன் பாத்தீங்கன்னா ரெண்டு விதமா கிளாசிபிகேஷன் பண்ணலாம். ஒன்னு வந்து சாச்சுரேட்டட் ஹைட்ரோகார்பன், இல்லைன்னா தமிழ்ல நிறைவுற்ற ஹைட்ரோகார்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது வந்து அன்சாச்சுரேட்டட் ஹைட்ரோகார்பன், இல்லைன்னா வந்து நிறைவுறா ஹைட்ரோகார்பன் சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன? சாச்சுரேட்டட் ஹைட்ரோகார்பனா என்ன, அன்சாச்சுரேட்டட் ஹைட்ரோகார்பனா என்ன? இப்ப பார்க்கலாம். நம்ம பாக்குறீங்க, நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம் கார்பனுக்கு வந்து வேலன்சி 4. வேலன்சி 4னா அதோட அவுட்டர் மோஸ்ட் செல்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் தான் வேலன்சி. சோ இந்த 4 ப்ளூ டாட்ஸ் வந்து நீங்க அஸ்யூம் பண்ணிக்கோங்க, அது வந்து கார்பனோட 4 வேலன்சி. கார்பனுக்கு எப்போதுமே 4 வேலன்சி. சோ 4 எலக்ட்ரான்ஸ் கார்பனுக்கு இருக்கும். கண்டிப்பா இதை நீங்க வந்து கண்டிப்பா நாம வச்சுக்கணும். கார்பன் வந்து 4 எலக்ட்ரான்ஸ் சுத்தி இருக்கும். அப்ப இந்த 4 எலக்ட்ரான்ஸும் ஒவ்வொரு எலக்ட்ரான்ஸ் 4 சைடு 4 எலக்ட்ரான்ஸ் போட்டிருக்கோம். அதே மாதிரி ஹைட்ரஜன் பாத்தீங்கன்னா, ஹைட்ரஜன் வந்து பீரியாடிக் டேபிள்ல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட். அப்ப வந்து அட்டாமிக் நம்பர் 1. அட்டாமிக் நம்பர் 1னா அதுல ஒரு புரோட்டானும் ஒரு எலக்ட்ரான் இருக்கும், ஒரு எலக்ட்ரான் இருக்கும். சோ அப்ப ஹைட்ரஜன் பாத்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரான் இருக்கும். அப்ப 4 ஹைட்ரஜன், ஒவ்வொரு ஹைட்ரஜனும் ஒவ்வொரு கார்பனோட பேலன்ஸிய ஷேர் பண்ணும். இப்ப ஹைட்ரஜன் ஒரு எலக்ட்ரானையும் கார்பனோட ஒரு எலக்ட்ரானும் சேர்ந்து பாண்ட் ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி எல்லா ஹைட்ரஜன் கார்பனும் சேர்ந்து பாண்ட் ஃபார்ம் ஆகும். சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா கார்பனோட எல்லா எலக்ட்ரானும் பாண்ட் ஃபார்மேஷன்ல இன்வால்வ் ஆயிருக்கும். அது வந்து டிஃபரெண்ட் எலிமெண்டோட ஆயிருக்கும். அது வந்து ஹைட்ரஜனா இருக்கலாம், நைட்ரஜனா இருக்கலாம், சல்பரா இருக்கலாம், எதுனா வேணா இருக்கலாம். ஆனா கார்பனோட எல்லா எலக்ட்ரானும் இந்த மாதிரி பாண்ட் ஃபார்மேஷன்ல இன்வால்வ் ஆகியிருந்தா, கார்பனை தவிர கார்பனோட எல்லா பாண்டும் இந்த மாதிரி சிங்கிள் பாண்டா ஃபார்ம் ஆகி வேற எலிமெண்டோட, அது ஹைட்ரஜன் ஆர் எனி அதர் எலிமெண்ட் ஆயிருந்ததுன்னா, அப்ப அந்த இது வந்து எல்லாமே பேலன்ஸ் எல்லாமே ஃபுல்ஃபில் ஆயிருக்கு. அதனால இதுக்கு பேர் வந்து நிறைவுற்ற ஹைட்ரோகார்பன். திருப்பி சொல்றேன், கார்பனுடைய 4 எலக்ட்ரானும் 4 டிஃபரெண்ட் எலிமெண்ட், அது ஹைட்ரஜன் நைட்ரஜன் எதுனாலும் இருக்கட்டும், அதோட சேர்ந்து பாண்ட் ஃபார்ம் ஆயிருந்ததுன்னா, சிங்கிள் பாண்டா ஃபார்ம் ஆயிருந்ததுன்னா, இந்த மாதிரி அதுக்கு பேரு நிறைவுற்ற ஹைட்ரோகார்பன் ஆர் சாச்சுரேட்டட் ஹைட்ரோகார்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. கார்பனுடைய 4 எலக்ட்ரானும் 4 ஹைட்ரஜனும் சேர்ந்து பிணைப்பு உருவாதல். அந்த பிணைப்பு எப்படி இருக்கும்னா சிங்கிள் பாண்டா இருக்கும். ஓகேங்களா? இப்ப நம்ம அன்சாச்சுரேட்டட் ஹைட்ரோகார்பனுக்கு போறோம். நெக்ஸ்ட் வந்து அன்சாச்சுரேட்டட் ஹைட்ரோகார்பன். அன்சாச்சுரேட்டட் ஹைட்ரோகார்பனா அது என்ன அப்படின்னா நிறைவுறா ஹைட்ரோகார்பன் இன் தமிழ்ல. ஏன் நிறைவுறா ஹைட்ரோகார்பன் சொல்றோம் நம்ம பாருங்க. ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா, கார்பனுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பிஹேவியர் இருக்கு. அது என்னன்னா கேட்டினேஷன் பிஹேவியர் அப்படின்னு சொல்லுவாங்க. கேட்டினேஷன் பிஹேவியர் என்ன அப்படின்னா, இப்ப இங்க மேல நம்ம சாச்சுரேட்டட்ல பார்த்தோம், என்ன பார்த்திருக்கோம், அதோட எலக்ட்ரான் வந்து வேற எலிமெண்டோட எலக்ட்ரானோட கோவேலன்ட் பாண்ட், சாரி நான் சொல்ல மறந்துட்டேன், அந்த பாண்ட் வந்து அதாவது நீ ஒண்ணு கூட நான் ஒண்ணு கூட 2 பேரும் சேர்ந்து இருப்போம் அப்படின்னு சொன்னா, அந்த மாதிரி சேர்ந்து மியூச்சுவலா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஃபார்ம் ஆகிறது பேரு கோவேலன்ட் பாண்ட். இதை வந்து நம்ம லேட்டர் வந்து கெமிக்கல் பாண்டிங்ல பார்ப்போம். அயனிக் பாண்ட் என்ன, கோவேலன்ட் பாண்ட் என்ன, கோஆர்டினேட் கோவேலன்ட் பாண்ட் என்ன, நம்ம வான் டெர் வால்ஸ் ஃபோர்ஸ், இதெல்லாம் நம்ம லேட்டர் பார்ப்போம். இப்போ நான் உங்களுக்கு இங்க என்ன சொல்ல விரும்புறேன்னா, கார்பனுடைய ஒரு எலக்ட்ரான் ஹைட்ரஜன் ஒரு எலக்ட்ரான் கொடுத்து பாண்ட் ஃபார்ம் ஆகுது. அப்ப என்னன்னா மியூச்சுவலா ரெண்டும் சேர்ந்து ஒவ்வொரு எலக்ட்ரான் கொடுக்கறதுனால இந்த பாண்டுக்கு பேரு கோவேலன்ட் பாண்ட். ஓகேங்களா? சோ சாச்சுரேட்டட் ஹைட்ரோகார்பனாலும் சரி, அன்சாச்சுரேட்டட் ஹைட்ரோகார்பனாலும் சரி, கார்பன் வந்து ஃபார்ம் ஆகக்கூடிய பாண்ட் வந்து கோவேலன்ட் பாண்ட் இங்க. ஓகேங்களா? அது நான் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்னன்னா, இப்ப கார்பன் நெக்ஸ்ட் நம்ம வந்து அன்சாச்சுரேட்டட் ஹைட்ரோகார்பன் போயிருக்கோம், நிறைவுறா ஹைட்ரோகார்பன். அப்படின்னு நிறைவுறா ஹைட்ரோகார்பன் என்ன அப்படின்னு உங்களுக்கு சொல்றேன்னா, அதோட இங்க வந்து கேட்டனேஷன் பிஹேவியர் பத்தி நம்ம பார்த்தோம். கேட்டனேஷன் பிஹேவியர் அப்படின்னா என்ன அப்படின்னா, கார்பன் வந்து வேற எலிமெண்டோட ஃபார்ம் ஆகக்கூடிய பாண்டு, அது போக என்ன ஆகுனா அந்த கார்பன் இன்னொரு கார்பனோட பாண்டு ஃபார்ம் ஆகும். அதுக்கு பேரு கேட்டனேஷன் பிஹேவியர். அதாவது கார்பன் போக வேற எலிமெண்டோட ஃபார்ம் ஆகிற பாண்ட், அது போக பாண்ட் கோவலன்ட் பாண்ட் மட்டும் இல்லாம
இன்னொரு கார்பனோட சேர்ந்து ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆகும். அதுக்கு பேர் இன்னொரு கார்பனோட சேர்ந்து ஃபார்ம் ஆகக்கூடிய பாண்டுக்கு பேர் வந்து ஃபார்ம் ஆகக்கூடிய கோவலன்ட் பாண்டுக்கு பேர் வந்து கேட்டனேஷன் பிஹேவியர் பேர். கார்பன் அதோட இன்னொரு கார்பனோட சேர்ந்து பாண்ட் ஃபார்ம் ஆகும். சரி, ஓகேங்களா? இப்ப பாருங்க, இங்க கார்பன் வந்து எகைன் the blue 4 blue dot reference என்ன ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா 4 electron of carbon, the 4 blue dots. ஓகேங்களா? அது மாதிரி இந்த 2 ஹைட்ரஜன் வந்து என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது, ரெட் கலர் இருக்குது, என்ன பண்ணுதுன்னா அது ஹைட்ரஜனோட எலக்ட்ரான்ஸ். சேம் இந்த 4 டாட்ஸ் என்ன ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா கார்பனோட எலக்ட்ரான்ஸ். ஹைட்ரஜன் வந்து எகைன் வந்து ஹைட்ரஜன் 1 எலக்ட்ரான்ஸ் இருக்கு, சோ ஃபார்ம் ஆகும். அப்ப என்ன ஆகும்னா இது ரெண்டும் சேர்ந்து பாண்ட் ஃபார்ம் ஆகும், இது பாண்ட் ஃபார்ம் ஆகும். இது ரெண்டும் சேச்சுரேட்டட், இது ரெண்டும் ஒன்னொன்னு கொடுக்குது, ஃபார்ம் ஆயிடுச்சு பாண்ட். இது வந்து சேச்சுரேட்டட் பாண்ட். இங்க பாத்தீங்கன்னா இது திருப்பி ஒவ்வொன்றுக்கும் வந்து 2 எலக்ட்ரான் ரிமைனிங் இருக்கு. அதே மாதிரி இந்த கார்பன் பாத்தீங்கன்னா இந்த ஹைட்ரஜனோட ஃபார்ம் ஆயிருக்கும், இது ஃபார்ம் ஆயிருக்கும். சோ ரிமைனிங் 2 எலக்ட்ரான்ஸ் வந்து ரெண்டுக்கும் 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இப்ப இதுதான் இங்கதான் கேட்டனேஷன் பிஹேவியர் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கார்பன் வந்து இன்னொரு கார்பனோட சேர்ந்து பாண்ட் ஃபார்ம் ஆகும். இது வந்து மற்ற எலிமெண்ட்டுக்கு வந்து வெரி ரேர் கேஸ் கார்பனுக்கு அந்த பிஹேவியர் இருக்கு. சோ கார்பன் வந்து இன்னொரு கார்பனோட சேர்ந்து பாண்ட் ஃபார்ம் ஆகும். எப்படி ஃபார்ம் ஆகும்னா இந்த ஒரு கார்பன் ஒரு எலக்ட்ரான் கொடுக்கும், இன்னொரு கார்பன் ஒரு எலக்ட்ரான் கொடுக்கும், ரெண்டும் மியூச்சுவலா சேர்ந்து ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆகும். ரெண்டு எலக்ட்ரானை கொடுத்து 2 பாண்ட் ஃபார்ம் ஆகுறதுனால இந்த பாண்டுக்கு பேரு டபுள் பாண்ட். 2 பாண்ட் இருக்கு, இது டபுள் பாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அன்சரைஸ்டு ஹைட்ரோகார்பன்ல எகைன் வந்து 2 பிரிவு இருக்கு. ஒன்னு வந்து டபுள் பாண்ட், இன்னொன்னு வந்து ட்ரிபிள் பாண்ட். சோ ஃபர்ஸ்ட் இங்க நம்ம டபுள் பாண்ட் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்துட்டோம். ஒரு எலக்ட்ரான் கார்பனுக்கு வந்து 4 எலக்ட்ரான், 2 எலக்ட்ரான் 2 ஹைட்ரஜனோட ஷேர் பண்ணுது. அதே மாதிரி இந்த கார்பன் 2 எலக்ட்ரான் 2 ஹைட்ரஜனோட ஷேர் பண்ணுது. ரிமைனிங் இருக்கக்கூடிய 2 எலக்ட்ரானையும் இன்னொரு கார்பனோட ஷேர் பண்ணி கேட்டனேஷன் பிஹேவியர் மூலமா ஷேர் பண்ணி சோ டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகுது. அதே மாதிரி அசிட்டிலின் பாருங்க, இது நெக்ஸ்ட் ஒன் இஸ் அசிட்டிலின் சொல்லுவாங்க. அது லேட்டர் நம்ம பார்ப்போம் எப்படி ஏன் அசிட்டிலின் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு. இந்த கார்பனுக்கு இந்த ஃப்ளூ ரெப்ரசன்டேட்டிவ் வந்து 4 எலக்ட்ரான்ஸ், இந்த சேமே இருக்கும், இன்னொரு இதுக்கும் 4 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. அப்ப ஒரு ஹைட்ரஜன் தான் இருக்கு, இது ரெண்டும் சேர்ந்து ஒரு சிங்கிள் பாண்ட் ஃபார்ம் ஆயிடுது. சேம் இது ரெண்டும் சேர்ந்து ஒரு சிங்கிள் பாண்ட் ஃபார்ம் ஆயிடுது. அப்ப ரிமைனிங் பாத்தீங்கன்னா 3 எலக்ட்ரான்ஸ் இருக்கு, 3 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. ரெண்டுமே ஈக்குவலா ஷேர் பண்ணும், ஈக்குவலா ஷேர் பண்ணி கோவேலன்ட் பாண்ட் ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? கோவேலன்ட் பாண்ட் ஃபார்ம் ஆகும். அப்ப இந்த கோவேலன்ட் பாண்ட் 3 எலக்ட்ரான் ஷேர் பண்ணி 3 எலக்ட்ரான் ஷேர் பண்ணதுனால இது வந்து ட்ரிபிள் பாண்ட். 2னா டபுள், நம்ம எல்லாருக்கும் தெரியும் 2னா டபுள் அப்படிங்கிறது, டபுள்ங்கிறது 2. அப்ப 2னா டபுள், 3னா ட்ரிபிள் தெரியும். சோ அப்ப பாண்ட் அது டபுள் பாண்ட், இங்க ட்ரிபிள் பாண்ட். தட்ஸ் ஆல்சோ வெரி சிம்பிள். அப்புறம் இன்னொரு கேட்டனேஷன் பிஹேவியர்னால இன்னொரு இம்பார்ட்டன்ட் திங்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கார்பனோட கேட்டனேஷன் பிஹேவியர்னால சிசி பாண்ட் வந்து இந்த பிரேக்கேஜ், இது வந்து கோவலன்ட் பாண்ட், இந்த பாண்டை பிரேக் பண்ண முடியாது. இட்ஸ் நாட் ஈஸி டு பிரேக் த கார்பன் கார்பன் பாண்ட். ஏன்னா அது ரொம்ப டிஃபிகல்ட்டியா இருக்கும், அதுக்கு எனர்ஜி நிறைய தேவைப்படும். அதனாலதான் டைமண்ட் வந்து ரொம்ப ஹார்டா இருக்கு. டைமண்ட்ல ஏன் ஹார்டா இருக்கு அப்படின்னா, டைமண்ட்ல வந்து கார்பன் கார்பன் கோவலன்ட் ஃபார்மேஷன் வந்து வெரி ஸ்ட்ராங்கா இருக்கும். அதனால டைமண்டை பிரேக் பண்றது இஸ் வெரி டிஃபிகல்ட். தேங்க்யூ. ஃபர்தர் கிளாஸஸ்ல நம்ம வந்து ஃபர்தரா வந்து அல்கேன்ஸ் பத்தி பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ வெரி மச் கைஸ்.